பொதுவாக மன்னர்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு படைப்பிரிவு இருக்கும், பாதுகாப்பு படை இது. இப்போ நம்ம நாட்டில் வந்து பிரசிடெண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் பிரதமர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுபோல் பண்டைய காலகட்டத்தில் ஒரு படைப்பிரிவு, பாதுகாப்பு படைப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த பிரான்ஸ் அரசுரியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு படைப்பிரிவு இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் தான் வந்து மஸ்கட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13ஆம் லூயி அப்படிங்கிற மன்னன் தான் வந்து பிரான்ஸ் நகரத்தை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான். இந்த காலகட்டத்தில் அந்த பிரான்ஸ் நகர் நாட்டிலே இருக்கிற இன்னொரு பகுதியான கேஸ்கன் அப்படிங்கிற அந்த ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் இருந்து டட்டாகன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து இந்த மஸ்கட்டியர்ஸோடு சேர்ந்து நாட்டுக்காகவும் நாட்டு மன்னனுக்காகவும் நம்ம வந்து பணி செய்யணும், அவங்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதன் காரணமாக தன்னுடைய கிராமமான கேஸ்கன்லேருந்து பிரான்ஸ் நகரத்துக்கு வந்து வரான். அதன் பிறகு மஸ்கட்டியர்ஸ் குரூப்பில் ஜாயின் ஆகிற ஆத்தோஸ், போத்தோஸ், அராமஸ் அவங்க 3 பேர் கூட வந்து நட்பாகிறான். அதன் பிறகு அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு பகை ஒன்று இருக்குது. அதன் காரணமாக இங்கிலாந்து அரசர் என்ன பண்ணுறாரு, ரகசியமாக பிரான்ஸ் நகரத்து மேலே வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 13ஆம் லூயியை எப்படியாவது கொலை செஞ்சுட்டு தான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து மன்னனாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சதித்திட்டத்தை டட்டாகனும் 3 மஸ்கட்டியர்ஸும் சேர்ந்து எப்படி வந்து அந்த சதித்திட்டத்தை வந்து முறியடித்தாங்க அப்படிங்கிற அந்த கதையை அடுத்தடுத்து சுவாரஸ்யமான காட்சிகளில் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் எழுதிய த 3 மஸ்கட்டியர்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் அது அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் எழுதிய த 3 மஸ்கட்டியர்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கிற அதே நேரத்தில் நான் எழுதிய முதல் புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற புத்தகத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ நாம அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் எழுதிய த 3 மஸ்கட்டியர்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். ஃப்ரெஞ்சு இலக்கியங்களை படிக்கிறவங்களுக்கு இந்த 3 மஸ்கட்டியர்ஸை பற்றி தெரியாமல் இருக்காது. நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன் அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசின அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். 3 மஸ்கட்டியர்ஸை பற்றி அந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து சொல்லியிருப்பேன். 2012 இந்த 3 மஸ்கட்டியர்ஸை பற்றி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இந்த 3 மஸ்கட்டியர்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏ ரகுமான் கூட அந்த படத்துக்கு இசையமைச்சு அந்த படத்தை தான் வந்து ஆஸ்கர் அவார்டே வாங்கினார். ஸோ அந்த படத்தில் அதில் வந்து ஒரு கோன் பனேகா குரூப் பற்றின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அதில் ஒரு நிகழ்ச்சி வரும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கேள்வி வரும். அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் எழுதிய அந்த 3 கதாபாத்திரத்தை வச்சு பேர் வச்சு ஆத்தோஸ், போத்தோஸ், அராமிஸ் அப்படிங்கிற அந்த 3 கதாபாத்திரத்தை வச்சு ஒரு கேள்வி வரும். அதை வந்து ஹீரோ வந்து பதில் சொல்கிற மாதிரி அந்த கொஷின் ஒன்று வரும். அப்போ தான் எனக்கு தெரியும், 3 மஸ்கட்டியர்ஸ்னு ஒரு கதை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த புத்தகத்தை தேடி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த 3 மஸ்கட்டியர்ஸ் பற்றி தெரியும். அதன் பிறகு 2012 வந்து ரெசிடென்ட் ஈவில் எடுத்த டைரக்டர் அவருடைய படம் தான் அவரோட டைரெக்ஷனில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையே நம்ம கேள்விப்பட்ட அதே படமாச்சேன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் கொஞ்சம் காமெடி ஃப்ளேவர் அந்த படத்தில் இருக்கும். ரொம்ப சீரியஸாகவும் போகாது, ரொம்ப காமெடியாகவும் போகாது, ஒரு மாதிரி டைல்யூட்டாக இருக்கும். சரி அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டாக 2023 இது வந்து அது வந்து நான் ஃபஸ்ட்டு 2012 பார்த்தது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிலிமாக வந்திருக்கும். எப்படின்னா வந்து ஒரு இங்கிலீஷில் தான் வரும் அதில் டைலாக்லாம். இது வந்து நேரடி ஃப்ரெஞ்சு படம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த கதையை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இத்தனைக்கு நான் வந்து அந்த கதையை 3 வாட்டி ஒரு வாட்டி படிச்சுட்டு 2 வாட்டி படமாக பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த கதையை அந்த படத்தை நான் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் வந்து 3 மஸ்கட்டியர்ஸ் மிலேடி அப்படிங்கிற தலைப்பில் வந்துச்சு. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அந்த 2 படத்தையுமே பாருங்கள். டெக்னிக்கலாக அந்த படம் பயங்கர சவுண்டாக இருக்கும். கேமரா ஒர்க் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே நரேஷன் ஆகட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த புத்தகம் வந்து எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா வந்து நைட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆங்கில படங்களில் படுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சின்ன வயசில் பாட்டிங்கள் நம்ம கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே ஃபாரினில் வந்து புத்தகத்தை வாசித்து காட்டி அவங்கள தூங்க வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு புத்தகம் இது. ஒரு ஆங்கில புத்தகம், தமிழ் புத்தகம் கிடையாது, ஒரு ஆங்கில புத்தகம். நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டே வரோம். குழந்தைகளுடைய வாசிப்பு அனுபவத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் நம்ம வந்து ஒரு ஆங்கில புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துவோமே. அதுவும் வந்து ஒரு ஃபேண்டசியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அலெக்சாண்டர் டூமாஸ் அவர்கள் எழுதிய த 3 மஸ்கட்டியர்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 214 ரூபா. 191 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து இன்ஃபினிட்டி புக் அப்படிங்கிற அந்த பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு
ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம், அதுவும் ஒரு ஆங்கில புத்தகம். ஆங்கிலம் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ரொம்ப வந்து ஹார்ஷா இருக்காது. நிறைய புரியாத வார்த்தைகள்லாம் வந்து இது குடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வாங்கி படிச்சு பாருங்க. நன்றி.